ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி மாம்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நான் வந்து டே இன் மை லைஃப் ரொட்டீன் விலாக் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பசங்களுக்கு வந்து நியூவாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாள் நைட்டு மாவு அரைச்சி போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் இந்த 6 ரேக் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து இருக்கிற சின்ன சின்ன கிளாஸ் பாக்ஸு அதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது மறுநாள் காலையில் காஃபி போட்டாச்சு. ஸோ வந்து காஃபி வந்து பாப்பா தான் அன்றைக்கி போட்டிருந்தா. நான் வந்து மற்றதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நைட்டு அரைச்சி போட்ட மாவு புளிச்சு வந்துடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமும் இருக்குது. இங்கே அரிசி சாதத்துக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் மார்னிங் வந்து நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ரொட்டீன் லைஃப்குள்ளே வரோம். பிகாஸ் வந்து ஒரு மாதமாக வந்து லீவ் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் ஜாலியாக அப்படியே போச்சு. பாப்பா வந்து காலையில் எழுந்துட்டா, தலைக்கு குளிச்சுட்டா. சரி வாங்க அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணலாம். சிக்ஸ் 45 ஜெயிச்சிங்க பார். 5:30 மணிக்கு 5:50 வாட் அ லெவல் ஜெய்சி. நிலந்து ஒன் டே ஸ்டார்ட்ஸ் போல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காஃபிலாம் ஜெய்சியாக போட்டு கொடுத்தேன். ஸோ ஏஞ்சும்போதே காஃபியோட கேஸ் ஸ்டவ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா நாள் லேட்டு, மற்ற எல்லோரும் எழுந்துட்டாங்க, நான் தான் லேட்டாக எழுந்தேன். பாப்பா வந்து காஃபி போட்டுட்டு என்னை எழுப்புனா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 1 மந்த்தாக லீவு விட்டதுனால ஜாலியாக நம்ம அப்படியே நம்ம போகிற போக்கில் அப்படியே என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இப்போ ஒரு டைமிங்குள்ளே செய்யணும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல. 6:30க்கு எழுந்துட்டு அடுத்தடுத்து வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஸோ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருந்த அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு அதையும் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். சரி வாங்க இப்போ குக்கிங்கில் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் அடுப்பு அந்த இதெல்லாம் எல்லாமே ஸ்டாண்டெல்லாம் போட்டுட்டோம். இது வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து சட்னிக்காக நைட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். பட் சட்னி நைட்டு வேணான்ட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் எடுத்து அப்படியே நம்ம உப்பு போட்டு அரைச்சோன்னா தேங்காய் சட்னி ரெடி. தேங்காய் சட்னிக்கு தேவையானது எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் தக்காளி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஃபஸ்ட் டேவே எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அது பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபன் செய்யணும். டிஃபனுக்காக வந்து தேங்காய் சட்னி வித் இட்லி, இது தான் வந்து அன்றைக்கி காம்போ. மண்டே. ஸோ வந்து எப்பயுமே மண்டே வந்து பெரும்பாலும் திங்கக்கிழமைனாலே நான் வந்து ஒயிட்டு தான் தீம் மாதிரி செலக்ட் பண்ணுறது அப்படி கூட வச்சுக்கலாம். திங்கக்கிழமைனா ஒயிட்டு, தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சட்னி, இட்லி இப்படி தான் இருக்கும். அண்ட் வந்து எப்பயுமே வந்து சண்டேஸில் நம்ம நான்வெஜ் கொடுக்குறோம் அப்படின்னா திங்கக்கிழமை தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. வயிறு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் நான் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் செய்கிறேன் அப்படின்னா திங்கக்கிழமை கம்பல்சரி தயிர் சாதம் பண்ணி கொடுத்துருவேன். ஸ்கூல் டைம்ஸில் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பக்கம் குக்கரில் வேக போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம், டிஃபனுக்கு வந்து இட்லி சட்னி செய்ய போகிறோம். சரி வாங்க அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணலாம்.
டைம் வந்து 6:59. கரெக்டாக 7 மணி. ஸோ அதை உலை போட்டாச்சு. இதில் வந்து ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நான் சாப்பிடாத ஸ்நாக்ஸ் ஜெய்சி சாப்பிட்றேன். டிஃபனுக்கு வந்து இதில் தேங்காய், உடச்சக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே ரெடியாக இருக்குது. உப்பு போட்டு அரைக்க வேண்டியது தான். உப்பு போடல? உப்பும் போட்டு வச்சுட்டேன். அதான் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ண நைட்டு. இது வந்து அரைச்சி போட்ட மாவு புளிச்சு நல்லா வந்து புளிச்சு மேலே வந்திருக்கு. ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி காஞ்சிச்சாப்பா. மிக்ஸ் பண்ணி வச்சு பாப்பா வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் சீக்கிரம் எழுந்துட்டா, சீக்கிரம் குளிச்சுட்டா. இப்போ வந்து இந்த ட்ரெஸ் பண்ணியிருந்தா. ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றதுனால கலர் ட்ரெஸ்ஸில் தான் போனான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் உப்பு போட்டு கலக்கிட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றணும். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தான் சைட் டிஷ்ஷாக கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது செய்யணும். சரி வாங்க விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் 7:11. இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்ட ஜாரில் மூளை கொதிச்சு அரிசி போட்டாச்சு. இது வந்து இது வந்துடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி குண்டான் போட்டாச்சு. இட்லி குண்டானுக்கு இந்த மாவு கரைச்சி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இட்லி தட்டு எடுத்து தட்டு துணி போட்டு இது பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்காக தயிர் எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து மோர் மாதிரி அடித்து வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் தோல் உரித்து அதை வந்து சட்னி வந்து தாளித்து வச்சாச்சு அரைச்சி. இங்கே சாதம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வெங்காயம்லாம் எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். நமக்கு வந்து ஏதாவது நம்ம காலையில் வந்து கட் பண்ணி செய்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுக்காக நைட்டே வந்து தோல் உரித்து வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இட்லி வெந்துடுச்சு. இட்லி எடுத்துடலாம். செவன் 31 சுட சுட இட்லி ரெடி. தேங்காய் சட்னி ரெடி. கிளிக் பண்ண அப்படி ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ண. தயிர் தாளிச்சாச்சு. இட்லி வந்து செகண்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு. வந்து உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. சாதம் வந்து வடித்து விட்டுட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 7:47. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலைகள்லாம் முடிச்சாச்சு. அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த இடத்த தொடச்சி விட்டுட்டேன். இங்கே வந்து தயிர் இருக்குது.
பயிர் வந்து தாளித்து வச்சது. இது வந்து சாதம் வெந்துடுச்சு, அதை எடுத்து கொட்டி கிளறணும். இங்கே வந்து உருளைக்கிழங்கு வேகுது, சும்மா தண்ணி தெளித்து மூடி வச்சுருக்கேன். உப்பு மிளகாத்தூள் போட்டு கிளறி இறக்கட்டோன்னா, எண்ணெய் விட்டு சுள்ள இறக்கட்டோன்னா முடிஞ்சிச்சு. இங்கே இட்லி ரெடி ஆகிடுச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஜெய்ஸ்ரீ வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டா. வெற்றிவேல் வந்து சாப்பிட்டுருக்கார், டிஃபன் ரெடி ஆகிட்டார். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45. என்ன வெற்றிவேல், நல்லா டிஃபன்? இந்த வருஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து ஃபுல்லாக அவங்க சீக்கிரமாக ரெடி ஆகணும், நான் லேட்டாக ரெடி ஆகணும். இந்த வருஷம் பூரா நான் சீக்கிரமாக ரெடி ஆகும், அவன் லேட்டாக ரெடி ஆகும். அப்படியா? இன்னையிலேருந்து சேலஞ்சா? டே 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டே 2 கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆகிடும். சரி, இது இன்னைக்கு, அது நாளைக்கு. அதான் நாளைக்கு காலையில் நான் வீடியோ இருக்கேன். ஓகே, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஆனால் ஜெய்ஸ்ரீ வந்து எல்லாருக்கும் காஃபிலாம் போட்டு கொடுத்தது, அந்த ஒரு ஹெல்ப்பு மட்டும் எனக்கு பண்ணிச்சு. மற்றபடி அந்த அம்மா எழுந்தாங்க, ரெடி ஆகிட்டாங்க. இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றதுனால யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க. எதனால்? ஃபஸ்ட் டே ஸ்கூல். ஃபஸ்ட் டே ஸ்கூல். அதுக்கப்புறம் புது ஸ்கூலு. மறந்துட்டியா? ஜெய்ஸ்ரீ வந்து வேறு ஸ்கூல் போகிறா. ஓகே, பாய்ஸ் இல்லாத தொலைங்களுக்கு ஸ்கூல் போகிறேன். தொல்லைங்க ஸ்கூலுக்கு போறியா, தொல்லை இல்லாத ஸ்கூலுக்கு போறியா? பிகாஸ் அவர் பாய்ஸ் ஹை ஸ்கூல், இவங்க கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். பாய்ஸ் எஸ் கேர்ள்ஸ். சரி, ஓகே. இந்த வீக் ஃபுல்லாக யார் வந்து கரெக்டாக சீக்கிரம் எழுந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க பார்ப்போம். வீக்கெண்டில் அதுக்கு தனியாக ஒரு ட்ரீட் கிடைக்கும். ஓகே, இந்த வீக்கெண்டு ஊருக்கு போகிறோம். ட்ரீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதம் நல்லா குழக்கழன்னு செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து வெற்றிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து அவன் ஒரு காம்படிஷன் போயிருந்தான், கலைஞர் நூற்றாண்டு விழா ப்ரோக்ராமில். அதில் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க, பேச்சு போட்டியில் கலந்துட்டதுக்கு. ஸோ அதில் தான் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் சாதம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். தயிர் சாதமும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். அதாவது வெறும் உப்பு மிளகாத்தூள் பூண்டு நசுக்கி போட்டு செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் சாதத்துக்கு சரியான காம்போவாக இருக்கும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. ஸோ சூப்பரான ஒரு காம்போ இது. ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து பேக் பண்ணுறேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தேன், அது ஜெய்ஸ்ரீ எடுத்துகிட்டு போனால். தம்பி வந்து சாக்கோஸ் இருந்தது, அதனால சாக்கோஸ் பேக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் டே வந்து லஞ்ச் பேக் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊறுகாய் கேட்டாங்க. தயிர் சாதம்னா ஊறுகாய் வச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மாங்காய் ஊறுகாய் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். போதுமா ஊறுகாய்? போதும். ஸோ ஃபைனலி வெற்றிவேல்ஸ் லஞ்ச் பேக் ரெடி. ஜெய்ஸ்ரீ, நீ எப்போ டிஃபன் சாப்பிடுவ? 7:30 மணிக்கு செஞ்சு கொடுத்தா 8 மணி வரைக்கும் சாப்பிடல நீ. ஸோ டிஃபன் ரெடி. டைம் வந்து 8. டிஃபனா லஞ்சா? 8:05. டிஃபன் ரெடி, லஞ்ச் ரெடி. 8:05. மணி என்ன? 8:05. டைம் என்ன கேட்டுக்கோங்க அப்பாங்க. 8 மணிக்குள்ளே டிஃபனே கொடுக்கலங்க. காலையிலேருந்து பிஸி ஆகிடும் வேண்டியதான். புக் எத்தனை உட்காரணும் இல்லையா? மட்டும் உட்காருன்ற நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் நீ படிக்க ஆரம்பிச்சா. ஆனால் நீ அன்னன்னைக்கு என்ன படிக்கிறன்றதையும் செக் பண்ணுவேன் முடிக்கிறப்ப. ஜெய்ஸ்ரீ ஸ்நாக்ஸ். என் ஸ்நாக்ஸ்லாம் நான் எடுத்து பார்க்க மாட்டேன். உனக்கு ஊறுகாய் வேணுமாடி? ஓகேவா? ஊறுகாய் நிறையா இல்லை, கொஞ்சமாக கைத்தியா. ஸ்பூன் எடுத்துனாட்டியா? ஒரு ஃபோட்டோ அடி, கிளிக் பண்ணு. ஸ்பூன்லாம் எனக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணு. கால் எடுத்தால் நல்லாயிருக்கும்.
நீ 8 மணி நேரம் இருந்து நாளைக்கு 10 மணிக்கு விட்டாலும் அவ்வளோதான் கதம் ஓகேயா குறை சொல்கிற வாயில் மணி வந்து கரெக்டான டைமு 8:05 8:05க்கு கையை கழுவிட்டார். நான் கதை சொல்லுவார் 8 மணி ஆனாலும் டிஃபன் கொடுக்க மாட்டான்னு. இது என்ன பண்ண வெளியே வாட்டர் கிணறுலாமா உள்ள வர திரும்பவும் சொல்கிறேன், கட் பண்ணி திரும்பவும் சொல்கிறேன், வருஷத்தில் ஒரு நாள் கொடுக்குது டிஃபன் இல்லை, டெய்லி கொடுக்குது பெற்றா டிஃபன். டெய்லி டிஃபன் கொடுக்குறோம், டைமுக்கு கொடுக்குறது. வீட்டில் கொடுக்கணுமா? கொடுப்பு தான், வீட்டில் சாப்பிட்றது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஆட்டோவில் போனோம். ஏன்னா ஜெயஸ்ரீயோட அப்பாவுக்கு வந்து ப்ரோக்ராம் இருந்தது, அதனால் ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோவில் கூப்பிட்டு போய் ஜெயஸ்ரீயை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாவையும் வந்து அப்பா வீட்டுக்கு அப்பா கிளம்புனாரு. அங்கே அப்படியே ஓகே ஜெயஸ்ரீ ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஸ்கூலில் ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டோம். பாப்பாவோட நியூ ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்படின்ற இருந்ததெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ஒரு விலாகில் உங்களை வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டீக்கா டாடா பபாய். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.